தமிழ்நாட்டுல சிஎம் விஜயும் சரி சீமானும் சரி நம்மளாலதான் அரசியல மாற்ற முடியும்னு களத்துல இறங்கி போராடிட்டு இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இப்ப பீகார்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவரு சிஎம் கேண்டிடேட்டா நின்னு தோத்து போய் அழுதப்போ இவன் அவ்வளவுதான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அதே ஆளு மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாள் அக்டோபர் 2 அன்னைக்கு ஜன் சுராஜ் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சு இப்போ பீகார்ல பாஜகவோட கோட்டையை உடைச்சிருக்காரு. அன்னைக்கு தேர்தல் மேடையில கண்ணீர் விட்டு அழுத அதே மனுஷன் தான் இன்னைக்கு தன்னோட வியூகத்தினால பீகார் அரசியலுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் தன்னோட பக்கம் இழுத்திருக்காரு. ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. சரி, யார் இவரு? இவரோட வியூகம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க. மோடியில இருந்து ஸ்டாலின் வர, மம்தால இருந்து ஜெகன் வர, இந்தியா முழுவதும் பல தலைவர்களை வெற்றி பெற வச்ச நம்பர் 1 எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். மத்தவங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருந்தவர், நாம ஏன் களத்துல இறங்கக்கூடாதுன்னு நினைச்சு இறங்கினவர் தான் இந்த பிரசாந்த் கிஷோர். தமிழ்நாட்டுல எப்படி மாற்று அரசியல்னு ஒரு பேச்சு இருக்கோ, அதே மாதிரி பீகார்ல சாதி மத அரசியலை ஓரம் கட்டிட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, கிராம வளர்ச்சின்னு மட்டும்தான் பேசணும்னு அடிமட்டத்திலிருந்து பிளான் பண்ணி இறங்கியிருக்காரு. நம்ம ஊர்ல விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சதும் எப்படி மக்கள் கூட்டம் அலைமோததோ, அதே மாதிரி பீகார்ல பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? எந்த கட்சி ஆபீஸ்லயும் உட்காந்து பிளான் போடலங்க. பீகார் முழுக்க 3500 கிலோமீட்டருக்கு மேல நடந்துட்டே மக்கள் கிட்ட பேசியிருக்காரு. எந்த பாரம்பரிய கட்சிகளாலும் அசைக்க முடியாத பாஜகவோட கோட்டைங்க அது. ஆனா அங்க இருக்கிற உள்ளூர் குறைகளை சுட்டி காட்டி வாரிசு அரசியல், ஊழலுக்கு எதிராக நேரடியான மக்களை தட்டி எழுப்பியிருக்காரு. அதோட பலம் தான் இன்னைக்கு பான்கிப்பூர் அப்படிங்கிற தொகுதியில கிடைச்சிருக்கிற பிரம்மாண்டமான வெற்றி. மக்களுக்காக உழைக்கிறோம்னு இறங்குறவங்களுக்கும் அடிமட்டத்தில இருந்து வியூகம் அமைச்சு ஜெயிக்கிறவங்களுக்கும் பிரசாந்த் கிஷோருடைய இந்த வெற்றி ஒரு மிகப்பெரிய பாடமா அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு சிஎம் கேண்டிடேட்டா நின்னு தோத்துட்டோன்னு மக்கள் முன்னாடி அழுதவரு இன்னைக்கு பீகாரினுடைய அடுத்த பவர் சென்டரா மாறி நிக்கிறாரு. இந்திய அரசியல் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த அரசியல் திருப்பி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.